அது டெய்லியும் தினமணி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் தனியாக நோட்டு போட்டு டெய்லி நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் எடுத்து படிக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எதை நோட் பண்ணணும் அப்படின்றது தெரியாதவங்களாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஆப்ரேஷன் சிந்தூர், அதாவது நமக்கு பகல்காம் அட்டாக்கு நம்ம வந்து பாகிஸ்தானை எதிர்த்து நம்ம அட்டாக் பண்ணதுக்கான நேம் தான் ஆப்ரேஷன் சிந்தூர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டு இப்போ என்னென்னா, நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து அதோட நடவடிக்கைகளை பற்றின விவாதத்தில் வந்து கலந்துக்கிறதுக்காண்டி நம்ம பிரதமர் வரல அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி எம்பிக்கெல்லாம் வெளிநடப்பு பண்ணுற மாதிரி எதிர்ப்பு தெரிவித்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அது நமக்கு இப்போ நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக நமக்கு மாநிலங்களவையில் வந்து பீகாரில் வந்து வாக்காளர் பட்டியல் வந்து ஒரு தீவிர பட்டியல்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு திருத்த பட்டியல்னு சொல்லிட்டு ரெடி பண்ணுறாங்க. அதை பற்றின கூட்டத்தொடரும் போயிட்டுருக்கு. அதுலேயுமே உங்களுக்கு மாநிலங்களவையில் வந்து நம்ம ஜெகதீப் தங்கர் மாநிலங்களவை தலைவர், அதாவது குடியரசு துணைத் தலைவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டாங்க பதவியை. என்ன காரணம்னா ஆளுங்கட்சியோட கருத்து வேறுபாடுன்ற மாதிரி உண்மையாக சொல்கிறாங்க. பட் அவங்க வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ராஜினாமா பண்ணதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க, ஜெகதீப் தங்கர். ஓகேங்களா? இப்போ வந்து மாநிலங்களவை துணைத் தலைவர் வந்து ஹரிவன்ஷ் நாராயண் சிங், அவங்க தான் அந்த பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கு இல்லையா, அதை பற்றின விவகாரங்களில் வந்து நம்ம ஆர்டிக்கல் 267 கீழே வந்து விவாதம் வந்து செய்கிறக்காண்டி ஒரு 25 நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நிராகரிச்சிட்டாங்க. சரிங்களா? யார் இப்போதைக்கு மாநிலங்களவையோட துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங். ஓகேங்களா? அப்புறம் மாநிலங்களவையில் வந்து கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்ட மசோதா 2025 வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வானந்த சோனாவால். சரிங்களா? அவங்க வந்து என்ன அமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி தடங்கள் துறை அமைச்சர் சர்வானந்த சோனாவால். ஓகேங்களா? அப்புறம் நம்ம மக்களவைத் தலைவர் உங்களுக்கு தெரியும், ஓம் பிர்லா. சரிங்களா? இப்போ அந்த மாநிலங்களவையில் வந்து நம்ம இந்த வாக்காளர் பட்டியலில் அந்த விவாதம் குறித்து எல்லாம் நிராகரிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் ஆப்போசிட்டில் வந்து எதிர்க்கட்சி எம்பிகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் ஆணையத்தோட அந்த திருத்த பணி இருக்குல்ல, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது எதிர்க்கட்சி எம்பிகளோட கூட்டணிக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா இண்டி. சரிங்களா? அதாவது பீகாரில் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி எம்பிக்கள் 2வது நாளாக போராட்டம். சரிங்களா? அப்போது இண்டிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னா எதிர்க்கட்சி எம்பிகளோட ஒரு கூட்டணி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுச்சுக்கோங்க. நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, நம்ம கடல்வழி சரக்கு போக்குவரத்து சட்ட மசோதா 2025 அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. யார் கொண்டு வந்தால் சர்வானந்த சோனாவால் அதை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன துறையோட அமைச்சருங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கிறதுக்கு வந்து இப்போ அரசாங்கம் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, நடத்த போகிறாங்க. முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து நம்ம எங்கே நடத்தினாங்க அப்படின்னா பீகாரில் தான் நடத்தினாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே 2015 காந்தராஜ் தலைமையில்னு சொல்லிட்டு ஒரு ஆள், காந்தராஜுங்கிறவங்களோட தலைமையில் கர்நாடகாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. பட் அதில் உள்ள அந்த முடிவு அறிக்கை வந்து அரசாங்கம் அங்கீகரிக்கப்படலை. சரிங்களா? அதனால் முதல்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய மாநிலம்னு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பீகார் தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம கேரளா முன்னாள் சிஎம் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர், அவங்க வந்து சமீபத்தில் தவறியிருக்காங்க. அவங்களோட ஃபுல் பேர் பார்த்திங்கன்னா வேலிக்கத்து சங்கரன் அச்சுதானந்தன். இவங்களோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 82 வயசில் சிஎம் ஆகியிருக்காங்க. ஓகேங்களா? கேரள மாநிலத்தோட மிக முதிர்ந்த வயதில் முதல்வரானவர். ஓகேங்களா? அதுபோக நிறைய மாநில செயலாளராக இருந்திருக்காங்க, நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1964 மார்க்சிஸ்ட் கட்சி கட்டமைச்சதில் இவங்களும் ஒரு முக்கியமான ஆள். அப்புறம் புன்னபரா வயலார் போராட்டம் ஆலப்புழா மாவட்டத்தில் நடத்தினதில் இவங்களும் ஒரு முக்கியமான தலைவர். அதாவது 101வது வயதில் தான் இவங்க வந்து இறந்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக இருந்திருக்காங்க, பொலிட் பீரோ உறுப்பினராக இருந்திருக்காங்க. இதில் பொலிட் பீரோ உறுப்பினராக என்னென்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்படின்னா அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு அது என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இதில் வந்து அகில இந்திய மருத்துவ கல்வி கூடுதலாக இடமற்ற தமிழக ஒதுக்கீடு, அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம அகில இந்திய ஒதுக்கீடு. சரிங்களா? மருத்துவ சீட், அதாவது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கிறதுக்கு வந்து சீட்டு ஒதுக்குவாங்க இல்லையா, அதில் நம்ம ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருந்தும் கிட்டத்தட்ட 15% கிட்ட சீட்டுக்கு ஒதுக்கணுமா. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து 36 கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து இருக்குது.
அதுபோக கேகே நகர் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரியும் ஒன்று இருக்குது சரிங்களா. அதில் வந்து ஒரு 5200 எம்பிபிஎஸ் சீட்டு இருக்கான் மொத்தத்தில். நம்ம வந்து 888 சீட்டை வந்து அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வந்து வழங்குகிறோம். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாடு முழுவதும் என்ன பண்ணுவாங்க, அரசு மருத்துவம் மற்றும் பல் மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து 15% எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு வந்து அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கு வந்து வழங்குறாங்க. ஓகேவா, சரி. இப்போ இது வந்து டிஎன்பிசி வந்து நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலான்ற மாதிரி பேப்பரில் வந்திருக்கு சரிங்களா. குரூப் 2 கால்ஃபர் ஆகிருக்குல்ல, அதை பற்றி போட்டிருக்காங்க. அதுபோக இப்போ குரூப் 4 வந்து நிறைய பேர் கால் பண்ணி பேசுனாங்க இல்லையா, அது இந்த நம்பர் தான் பேசியிருப்பாங்க சரிங்களா. டோல் ஃப்ரீ நம்பருக்கு பேசுனாங்க இல்லையா, இந்த நம்பர்லேயுமே கூட பேசலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பேசுங்க. கீ சேலஞ்செல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாருமே கீ சேலஞ்சு கண்டிப்பாக பண்ணிடுங்க. அப்புறம் இந்தியா பிரிட்டன் வர்த்தக ஒப்பந்தம் முக்கிய அம்சங்கள், அந்த நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட இன்னும் லைட்டாக ஒன் டைம் வாசி விட்ருங்க. பட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா 2023-24 நிதியாண்டில் வந்து இந்தியா பிரிட்டன் இடையேயான இருதரப்பு வர்த்தகம் வந்து $2134 கோடி இருந்திருக்கு. 2030ஆம் ஆண்டுக்கு வந்து இவங்க வந்து ஒரு $12,000 கோடி அதிகரிக்கும் என எதிர்பார்க்குறாங்க. ஓகேவா, ஒப்பந்தப்படி சரிங்களா. அடுத்து மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிபி ராதாகிருஷ்ணன் வந்து மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர பட்னாவிஸை பற்றி ஒரு புத்தகம் வந்து வெளியிட்டிருக்காங்க சரிங்களா. அதுபோக மொழிபெயர்ப்பு அங்கே வந்து நிறைய மொழிபெயர்ப்பு வந்து அங்கே நடைபெறுது. அதனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் இப்போ வந்து டக்குன்னு ஹிந்தி பேச முடியாது, எனக்கு டைம் எடுக்கும், அதனால் அதை நீங்கள் புரிஞ்சு தான் நடக்கணும், அந்த மாதிரி ஒரு டைலாக் விட்ருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா. அதனால் நீங்கள் மொழிபெயர்ப்பை காட்டி எந்த பயனும் கிடையாது. உடனே யாரும் நினச்ச உடனே வேறு லாங்குவேஜ் பேச முடியாது, நம்ம அடுத்த லாங்குவேஜ் கற்றுக்கிறது நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. அதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, மகாராஷ்டிராவில் இப்போ சிஎம் யார், ஆளுநர் யார், அவ்வளோதான். மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ். இதான் இப்போ சொன்னவங்கள்ட்ட அந்த புக்கு வெளியிட்டது. சரி, ஓகே. இதில் இருந்து நம்ம இது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸு